a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அண்மைச் செய்தி. ரீமல் புயல் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் நாளை காலை 9 மணி வரை விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 400 உள்நாடு மற்றும் சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ். எந்தெந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, அது குறித்த முழு விவரம் என்ன? அதாவது வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியிருக்கிறது. ரேவல் என்ன நிலையில இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாநிலம் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது அதாவது இன்று நண்பகல் 12 முதல் நாளை காலை 9 மணி வரை சுமார் 394 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது வருகை மற்றும் புறப்பாடு சேவைகள் நிறுத்தப்படும் என கொல்கத்தாவில் விமான நிலைய அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த அறிவிப்புகள் வரும் வரை இந்த அறிவிப்பானது அமலில் இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. அதே போல ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை அதாவது இன்றும் நாளையும் மேற்கு வங்கத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் அதே போல வடக்கு ஒடிசாவில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதை தவிர அஸ்ஸாம் மற்றும் மேகாலயாவில் மிக அதிக கனமழை பெய்யக்கூடும். அதே போல திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேசம் மற்றும் திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என கூறப்பட்டிருக்கின்றது. கொல்கத்தாவில் சூறாவளியின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு நண்பகல் இந்த விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சுமார் 394 விமானங்கள் சேவையானது நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதால் மிக வேகமாக இதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதன் காரணமாக இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக அந்த அறிவிப்புகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கின்றார்கள். இதன் காரணமாகவே தற்போது சுமார் 400 விமானங்கள் சேவைகள் தற்போது கொல்கத்தாவில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த அறிவிப்புகள் மிக விரைவில் வெளியாகும். ஏற்கனவே மீனவர்களுக்கான எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. கார்த்திகா, ரீமல் புயல் காரணமாக ரயில்கள் மற்றும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 400 உள்நாடு மற்றும் வெளிநாடு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.